ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்து கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகளை விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் இதில் ஒரு மிக அழகான ஒரு விஷயத்தை இங்கே நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் ஆதியாகமத்தினுடைய கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, கடைசினா 50ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு சாக போகிறான். சாக போகும்போது சொல்கிறான், நான் படிக்கிறத, யோசேப்பு தன் சகோதரன் நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன். அவருக்கு தெரியுது நான் சாக போகிறேன்னு. நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாக சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு கொண்டு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரை ஆணையிட்டு கொண்டான். ஹல்லேலூயா. கவனிங்க, ஒரு சந்ததி பாருங்க, ஒரு குடும்பம். இன்னைக்கு யோசேப்பு மரிக்கும்போது தான் சகோதரர்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு சொல்றாரு, நான் சாக போறேன், என் எலும்புகளை பத்திரமா எடுத்து வைங்க, தேவன் நிச்சயம் உங்களை சந்திப்பார். ஏன்னா எங்க அப்பா யாக்கோபுக்கு சொல்லியிருக்காரு, எங்க தாத்தா ஈசாக்கு சொல்லியிருக்கிறாரு, அதற்கு முன்பதாக இருக்கிற ஆபிரகாமுக்கு, தாத்தாவுக்கு தாத்தா அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அப்போ 3 தலைமுறை, இது 4வது தலைமுறை தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவன் உங்களை நிச்சயம் சந்திப்பார். என்ன ஒரு விசுவாசம், என்ன ஒரு அந்த மகா பரிசுத்தமான நம்பிக்கை. நிச்சயம் சந்திப்பார். சந்திக்கிற நாளில் என் எலும்பு எடுத்துட்டு போங்க. இந்த மக்களும் யோசேப்பு இறந்து பல வருடங்கள் கழித்து, பல நூற்றாண்டுகள் கழித்து, கிட்டத்தட்ட ஒரு 2-3 நூற்றாண்டுகள், 300 வருஷம் வச்சுக்கலாமே, 300 வருஷத்துக்கு மேலே, 3 நூற்றாண்டுலாம் யோசேப்பினுடைய எலும்பு இவங்களும் பத்திரமா வச்சிருக்கிறாங்க. அந்த விசுவாசம், நம்பிக்கை என்னன்னா, தேவன் எங்களை சந்திப்பார், நிச்சயம் இந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டெடுப்பார். தேவன் சந்திக்கும் போது நாங்கள் இங்கிருந்து புறப்படுவோம், எங்களுக்கு ஒரு தேசத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை, இஸ்ரேல் மக்கள் நிறைய முரட்டாட்டம் பண்ணினாலும் இந்த இடத்துல அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. அப்போ இஸ்ரேல் மக்கள் புறப்படும் போது மோசே யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போகிறார். அன்பு மகளே, மகளே, உங்கள் விசுவாசம் எத்தகையதா இருக்கிறது. நீங்க 3வது தலைமுறை, 2வது தலைமுறையில், 4வது தலைமுறை கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த நம்பிக்கை இல்லாமல் ஓடுறீங்களா? நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மா விசுவாசமாக இருப்பாங்க, பிள்ளைங்க அந்த விசுவாசத்தில் இருக்காது. கர்த்தர் எங்கள் தகப்பனாருக்கு வாக்கு பண்ணியிருக்க, எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, அதனால் என் குடும்பத்தில் நடக்கும்னு சொல்லி உங்கள் பிள்ளை சொல்லணும், அந்த பிள்ளை சொல்லணும், அவங்களுடைய பேர பிள்ளைகள் சொல்லணும், கர்த்தர் எங்கள் வம்சத்திற்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். நிச்சயமாக நிறைவேற்றும். அதே போல 300 வருடங்கள் மேலாக ஆனதற்கு பின்பதாகும் மோசே அந்த யோசேப்பினுடைய எலும்புகளை எடுத்து கொண்டு போகிறார். நிச்சயம் தேவனுடைய பிள்ளையை, கர்த்தர் உங்கள் தகப்பனாருக்கு, இல்லை உங்கள் தாத்தாவுக்கு, இல்லை அதற்கு முன்பதாக இருக்கிற வம்சத்தில் ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்லியிருப்பாரா, உங்கள் வம்சத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. ஒருவேளை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனையில் கண்ணீரில் புலம்பிட்டு இருக்கலாம். கவலைப்படாத, தேவன் உன்னை நிச்சயம் சந்திப்பார், உன்னை மீட்டெடுப்பார், உனக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை கர்த்தர் கொடுப்பார். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் சந்தோஷமாய் வாழ்ந்தார், ஈசாக்கு சந்தோஷமாய் வாழ்ந்தார், அவங்க காலங்களில் சந்தோஷம், அவங்க குறைவில்லாமல் வாழ்ந்துட்டாங்க. யாக்கோபு கூட கடைசி காலங்களில் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டார், வந்துட்டார். மறுபடியும் யோசேப்பு கிட்ட நல்லபடியாக வாழ்ந்துட்டாங்க. ஆனால் 300 வருஷங்கள் மேலாக இந்த மக்கள் எல்லாம் கஷ்டத்தோடு வாழ்ந்தாங்க, கண்ணீரோட. இது போல் உங்கள் குடும்பத்தில் மூதாதில் யாராவது ஆண்டுக்குள்ளேருந்து நீங்கள் கஷ்டத்தோட கண்ணீரோடு இருக்கீங்களா? நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இன்னைக்கு கர்த்தர் உங்களை சந்திப்பார், உங்களோடு பேசுவார்,
ஆண்டவர் உங்கள் தகப்பனாருக்கு அல்லது உங்கள் தாத்தாவுக்கு இல்லை அவருக்கு முன்பதாக இருக்க உங்கள் பாட்டிக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிச்சயம் உங்கள் மூலமாய் நிறைவேற்றுவார். உங்களுக்கு அதை தருவார். நீங்கள் நினைப்பீங்க, நான் இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணவே இல்லை, எப்படி வந்ததா? நீங்கள் சும்மா ஒரு வேளை சின்னதாக ஜெபம் பண்ணியிருக்கலாம். பாருங்கள், கேட்டவொன்னே கிடச்சிச்சு. இல்லை, அது உங்கள் அப்பாவுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், இல்லை உன் தாத்தாவுக்கு வாக்கு பண்ணியிருக்க, உன் பாட்டிக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. ஆகவே தேவன் சந்திக்கும் வரையிலும், தேவன் தன்னுடைய கரத்தில் உங்கள் குடும்பத்தை பொறுப்பெடுக்கிற வரையிலும் கொஞ்சம் பொறுமையாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எவ்வளோ அழகாக இருக்கு படிக்கும்போது, மகிழ்ச்சி. ஆண்டவரே, சந்தித்தீரே, 3 தலைமுறையை 300 வருஷங்களுக்கு மேலே கண்டுக்காமல் விட்டுட்டீங்களே. ஆனாலும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் பண்ணின வார்த்தை நிறைவேற்றினவரே, யோசேப்பு சொன்ன தீர்க்க தரிசனம் நிச்சயமாய் சந்திப்பார். அப்படியாய் சந்தித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் எத்தனையோ வாக்கு பண்ணி எங்கள் சந்ததியில வாக்குகளை நீர் கொடுத்திருக்கிறீர். தலைமுறையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஸ்தோத்திரம். கேட்கிற மக்கள் அவருடைய குடும்பங்கள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, தேவன் நீர் இவர்களை சந்தியும். ஒருவேளை அவங்க மூதாது ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றம் போய் ஒருவேளை காரண சூழ்நிலைகளால் அவங்க தூரம் போயிருக்கலாம். கேட்கிற யாரானாலும் சரி, அந்த வம்சத்துல நீங்க உங்களுடைய செயலை நடப்பீங்க. தேவன் சந்தியும், மீட்டெடும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டியவர்களை கொடுத்தனுப்பும். இந்த கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். பார்க்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.